Good morning மக்களே. Hope everyone is doing well. I'm Yotiwa. I welcome you to Vibe with your YouTube channel. இன்றைக்கி வந்து ஒரு அழகான நாள். நான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் அவுட் ஸ்டேஷன் ஒரு கண்ட்ரி சைட் ஆரஞ்ச்வில்லுங்கிற ஒரு டவுனுக்கு போகிறேன். உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். ஹாய் மக்களே, ஃபைனலி பிரம்டன்லேருந்து நம்ம ஆரஞ்ச்வில்லுங்கிற குட்டி சிட்டியை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். சிட்டி இல்லைங்க, இது ஒரு சின்ன டவுன்னு நான் சொல்லுவேன். என்னென்னா, நான் வந்து பிரம்டனில் இருக்கேன். பிரம்டன் வந்து கிரேட்டர் டொரண்டோ ஏரியான்னு ஒரு பெரிய ஒரு சிட்டி இருக்குது. இந்த சிட்டியில் இருக்கிற ஒரு அழகான ஒரு குட்டி இந்தியாமே. யாரை கேட்டாலும் நம்ம டொரண்டோவில் இருக்கோம்பாங்க. சரியா, உண்மைக்கும் அவங்கக்கிட்ட டொரண்டோவில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் அவங்க டொரண்டோவில் இருக்க மாட்டாங்க, சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு சிட்டியில் இருப்பாங்க. ஸோ பிரம்டனும் ஒரு கிரேட்டர் டொரண்டோ ஏரியாவில் இருக்கிற ஒரு சிட்டி. நான் இங்கேருந்து ஆரஞ்ச்வில்லை நோக்கி எதுக்கு போகிறேன்னா, நான் வந்து ஒரு சின்ன வேலையாக போகிறேன். அது என்னன்னு நீங்கள் வீடியோவில் கடைசியில் பார்ப்பீங்க. ஒன்று இந்த ஆரஞ்ச்வில்லுங்கிறது வந்து ஒரு அழகான ஒரு கண்ட்ரி சைடு சார்ந்த ஒரு சிட்டிங்க. அங்கே வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, நிறைய ஆட்கள் இருக்க மாட்டாங்க. கம்பேர்ட் டு ஜிடிஏ பிஸி குறவு. ஸோ ஆட்கள் வந்து வாழ்க்கை செலவை குறைச்சிக்கொள்கிறதுக்கு ஒரு அஃபோர்டபுளான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு அங்கிட்டு மூவ் பண்ணிடுவாங்க அந்த சிட்டியில். அதை விட இதுதான் அழகான ஒரு ட்ரைவுங்க. ஃபுல்லாக கண்ட்ரி சைட், இங்கிட்டும் ஒன்றும் இருக்காது, அங்கிட்டும் ஒன்றும் இருக்காது. ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸுக்கு ஒரே ரோட் நேராக விளங்கும் ஒரு தொங்கல் வரைக்கும். பாருங்கள், நான் எல்லாம் காட்டுறேன், பார்த்துக்கிட்டு வாங்க கைஸ். இன்றைக்கி வந்து டியூஸ்டே, இங்கே செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி நம்மளுக்கு வந்து சாட்டர்டே சண்டே இன்றைக்கி லீவு. அந்த லீவு முடிஞ்சு நம்ம இப்போ தான் இது தொடங்கியிருக்கு, எனது பேக் டு ஒர்க். ஸோ எல்லோரும் வந்து இன்றைக்கி ரோட்ஸ் எல்லாம் பிஸியாக இருக்கும். ஃபால் கலர்ஸ் பாருங்கங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. எல்லா இலைகளும் வந்து ஆரஞ்ச் கலராக மாறிக்கிட்டு வருது. இது ஒரு அழகான ட்ரைவுங்க. ஃபுல்லாக கண்ட்ரி சைட். இங்கெல்லாம் மோஸ்ட்லி விவசாயிகள் தான் இருப்பாங்க. 80 ஜோனுங்க. ஆனால் வந்து நான் வந்து 75ல் போய்கிட்டு இருக்கேன். சில நேரம் கப்ஸ் இருப்பானுங்க, போலீஸில் இருப்பானுங்க. என்னென்னா, இன்றைக்கி விடுமுறை முறிஞ்சி இருக்கிற நாள்னால ஆட்கள் வந்து ஸ்பீடாக போவாங்க, ஒர்க்குக்கு ரஷ் பண்ணுவாங்க, அது இதுங்கிறதுக்காக பிஸியாக இருக்கும். பார்த்துக்கிட்டு வாங்க. நம்ம ஊர்லாங்க எவ்வளோ பசுமையான ஒரு ஊருங்க. இங்கே பார்த்தாலும் மரம் அப்படி இப்படி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஏதாவது பெரிய மரம் பார்க்குறீங்களாங்க, மரமே இருக்காது. அதுதாங்க உண்மை. எப்படி இருக்குன்னு பாருங்கள். மக்களே, ரோடை பார்த்தீங்கன்னா அவ்வளோ விளங்கும். நான் போகிற டெஸ்டினேஷன் வரைக்கும் இது தாங்க ரோடு. ஃபுல்லாகவே தொங்கல் வரைக்கும் விளங்கும். இங்கிட்டு பார்த்தீங்களா எல்லாம் காஞ்சிக்கிட்டு வருது. ஏன்னா நம்ம வின்டரை நோக்கி நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ வின்டருக்கு மக்களே என்ன நடக்கும்னா, எல்லாம் கொட்டி காம்பும் மரம் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் ஸ்னோலாம் பேஞ்சி ஸ்ப்ரிங்குக்கு திருப்பி புது மொட்டுக வரும், வந்து எல்லாம் முளைக்கும். அதுதாங்க இந்த காலம் மாறுறதுங்கிறது வந்து இயற்கையோட வேலை. பட் இப்போ இவ்வளோ அழகாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நாளில் ஃபுல்லாக மரம் மட்டும்தான் இருக்கும். ஒரு இலை பார்க்க மாட்டீங்க, எதுவுமே பச்சையாக இருக்காது. இந்த சைப்ரஸ் மரத்தை தவிர வேறு எதுவுமே பச்சையாக இருக்காது. மற்றது எல்லாமே சுட்டு போயிடும். உங்களுக்கு விளங்குதோ தெரியா, ரோடு வந்து ஃபுல்லாக அந்த தொங்கல் வரைக்கும் விளங்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு எனக்கு விளங்குது ரோட் க்ளீனாக. இங்கிட்ட ஃபுல்லாக ஃபார்ம். இந்த சைட் ஃபுல்லாகவும் ஃபார்ம். இந்த ரோட் இவ்வளோ பிஸியாக இருக்காது. இன்றைக்கி சரியான மாதிரி பிஸி. ஏன்னா நான் சொன்ன மாதிரி லீவ் முடிஞ்சு போய்கிட்டு இருக்கிறனால. கனடா வந்து ரொம்ப பெரிய நாடுங்க, ரொம்ப லேண்ட் இருக்குது. என்னென்னா, இவங்களுக்கு வந்து இந்த லேண்டுகளில் எப்படி மேனேஜ் பண்ணி கொள்றதுங்கிறது வந்து தெரில. இப்போ நம்மளோட ஊர்லலாம் ஒரு சின்ன ஒரு விஷயம்னாலுமே நம்ம அழகாக வச்சுக்க பார்ப்போம் தானே. இங்கே வந்து அப்படி இல்லை. இங்கே வந்து அவங்களுக்கு பராமரிக்க இல்லை. லேண்டு வந்து ரொம்ப வாஸ்ட். பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
நான் ஆரஞ்ச் வேலிக்கு இன்னொரு 15 மினிட்ஸில் போயிடுவேங்க. லைக் இட்ஸ் ஏன்னா நான் போகிற ஸ்பீடுக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆயிடுவேன். ஆரஞ்ச் வேலியில் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. என்னோட டிஜிட்டலி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருங்க பசி மக்களே. ஸோ வந்தேன் இந்த மேக்டொனால்ட்ஸுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணுவோன்னு சொல்லி. காலையில் சாப்பிடல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இங்கே மக்களே இந்த ட்ரைவ் த்ரூன்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம காரை விட்டு இறங்கவே தேவையில்லை, காரில் இருந்துக்கிட்டே நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்சதை நான் ஆர்டர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. Hi, how are you? No. Yeah, what would you like to order? Can I have one? Do you guys carry mac chicken in the morning? Yeah, we have chicken McMuffin. Okay. Can I get chicken muffin? Can I have 2 in that? Okay, is something to drink? Can I add egg to the muffins, please? Both of them are adding egg. Yes, round egg, please. Anything else? And do you have nuggets? No, lunch doesn't start till 11. Okay. So can I have one blueberry muffin Okay. and one small iced cafe? Yes. What else? And one hash brown, please. Okay. That's it. Sure, check there. ஸோ உங்களுக்கு விளங்கிச்சோ இல்லையோ தெரியாம மக்களே, எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ அங்கே ஆர்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம பே பண்ணணும். இங்கே பே பண்ணும்போது குட் மார்னிங். எஸ், தேங்க்யூ. யூ டூ. பார்த்தீங்களா மக்களே, ஆர்டர் பே பண்ணினோன்னே இங்கே பிக்கப் பண்ணிக்கிறது. அங்கே ஆர்டர் பண்ணி இங்கே வர்றது வந்து ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் இருக்கும். இந்த 2 மினிட்ஸில் நான் ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே ரெடியாக இருக்கும். இங்கே பிக் பண்ணிவிட்டு நம்ம பயணத்தை வந்து கண்டினியூ பண்ணலாம். வெயிட் டைம் வந்து பெருசாக வைக்கவே மாட்டாங்க. பெரிய ஒரு ஆர்டர்னால் இந்த நாங்கள் பார்க் பண்ண சொல்லுவாங்க, சாப்பாடை கொண்டாந்து காருக்கே கொடுத்துருவாங்க. பட் மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கள், நான் சாப்பாடு எடுக்கிறேன். என்னப்பா இவ்வளோ லேட் பண்ணுறாங்க? பசிக்குது 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 பசிக்குது. Hi. Yes. Thank you. And one blueberry muffin too. Yep, we just gave you the money. Okay. 2 chicken muffin. Yeah. Yes. Thank you. Have a good one. பார்த்தீங்களாங்க, ஆர்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பயணத்தை நோக்கி ஒரு இடத்த நிப்பாட்டி சாப்பிடுவோங்க. செம்ம பசி. ஹாய் மக்களே, என்னென்னா நான் ஃபைனலி வந்துட்டேங்க ட்ரைவ் டெஸ்ட்டுக்கு வந்திருக்கேன் ஆரஞ்ச் வேலுக்கு. என்னென்னா ஜிடிஏயில் ட்ரையல் பாஸ் பண்ணுறது சரியான மாதிரி கஷ்டம். ஸோ ஆரஞ்ச் வேலில் வந்து சரியான மாதிரி டிராஃபிக் குறவு. இங்கே வந்து ஹைவேலாம் இல்லை. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ட்ரையல் காட்டுறது லேசுன்னு சொல்லி இங்கே நிறைய பேர் வந்து ட்ரையல் காட்டுவாங்க. இது சரியான மாதிரி ஒரு பாப்புலரான ஒரு சிட்டி ட்ரையலுக்கு. ஸோ நான் என்னடா ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன், எனக்கு லைசனானு கேட்டிங்களா? எனக்கெல்லாம் இல்லைங்க, என் ஒய்ஃபுக்கு. அவங்க G2ன்னு ஒரு லைசன் வச்சுருந்தாங்க. அதிலேருந்து அவங்க Gக்கு அப்கிரேட் ஆகுறாங்க. ஸோ அவங்க ஆரஞ்ச் வேல் வந்திருக்காங்க அதை செய்கிறதுக்கு. ஸோ அவங்க காலையிலே வந்துட்டாங்க ட்ரெயினரோட. நான் தான் லேட்டு. எங்கே சின்னால ரெடி பண்ணி என் மகனை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே டைம் எடுத்துருச்சு. நான் ஃபைனலி லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பேரும் வந்து இங்கே வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு, ஐ மீன் டிரைவர்ஸ் அவங்கவுங்க ஸ்டூடெண்ட்ஸை கொண்டாந்து பார்க் பண்ணிவிட்டு ட்ரைவ் டெஸ்ட்டு உள்ளுக்கு போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வராங்க.
ட்ரைவ் டெஸ்ட்டுனா என்னன்னாங்க, இங்கே இது ஒரு சென்டருங்க. இதில் தான் நம்ம டிரைவிங் எக்ஸாம் செய்வோம். லைசன் இன்னொரு நாட்டிலேருந்து கொண்டாந்துருக்க லைசனை கொடுத்து ஸ்வெப் பண்ணிக்குவோம். எல்லாமே ட்ரைவ் டெஸ்ட்டில் தாங்க நடக்கும். ஸோ நான் வெயிட் பண்ணுறேன். என் ஒய்ஃபை நான் இன்னும் பார்க்கல. ஸோ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ஸோ இங்கே தானே வரணும். ட்ரையலும் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும், இங்கேருந்து தான் முடியும். ஸோ அவங்க வருவாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு இடையில் நம்ம சாப்பிடுவோம். ஸோ சாப்பிட்றதுக்கு ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ட்ரிங்க்குங்க, காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணேன். காலையில் காஃபி டீ இல்லாட்டி நாளே ஓடாது. உங்களுக்கு எப்படின்னு தெரில. அப்புறம் மஃபின் சொல்லியிருந்தேன். காலையில் பர்கர் இருக்காதுங்க, இது சிக்கன் மஃபின். பர்கர் மாதிரியே இருக்கும், இது வித்தியாசமாக இருக்கும். என்னென்னா இந்த மஃபினில் நான் எப்பயுமே எக் வச்சு வாங்குவேன். எக்கு வந்து என் ஃபேவரட். ஸோ சிக்கன் மட்டும்தான் வரும். நான் எக்ஸ்ட்ரா பேட்டி அப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இதுதான் என் பிரேக்ஃபாஸ்ட் வித் த ட்ரிங்க். காலையில் மெக்டொனால்ட்ஸ், டிம், ஸ்டார்பாக்ஸ் இது தாங்க திறந்து இருக்கும். நான் மோஸ்ட்லி சின்னால் காரில் இருக்கிறனால எனக்கு அவரை வச்சுட்டு கூட்டிகிட்டு போய் வாங்குறதுக்கெல்லாம் தனியாக கஷ்டம்னால நான் ட்ரைவ் த்ரூலேயே மெக்டொனால்ட்ஸ், டிம் ஹோட்டலுங்கிறதுல பிரேக்ஃபாஸ்ட்டு எப்பயுமே எங்கேயாவது ட்ரிப் போகிறேன்னா முடிச்சிக்கிறது. அது மாதிரி தான் இன்றைக்கும் நல்லாயிருக்குங்க. வித் த எக் இட்ஸ் நைஸ். நீங்கள் கனடாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி கஸ்டமைஸ் பண்ணி சாப்பிடுவீங்களோ தெரியா. ஹாய் மக்களே, இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். வந்து 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நான் ஒய்ஃபை கண்டேன். ஷி ஹாஸ் கான் ஃபார் ஒரு ரியல் ட்ரையலுக்கு முன்னுக்கு சும்மா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலான்னு போயிருக்காங்க. அதுக்குள்ளே நம்பால் முழிச்சிட்டாரு. அவருக்கு இப்போ தான் ஃபீட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காரில். இவர் பாருங்கள் என்ன செய்கிறாருன்னு. அவருக்கு கார் இன்ஜினை ஒரு ஆன் பண்ணணுமா. Gosh, what are you doing? இவருக்கு டிரைவிங் சீட்டில் உட்காந்துக்கிட்டு இவர் பண்ணுற வேலை. Who did that? பார்த்தீங்க தானே, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். I'll update you. இப்போ நான் ஒரு அப்டேட் சொல்கிறேன். she is coming. என்னன்னு பார்ப்போம். What happened? Pressed. Seriously? Yeah. Wow. See? So finally you own a G. Yep. Congratulations. Thank you. ஸோ வந்த வேலை முடிஞ்சிங்க. ஸோ ஜி எடுத்தாச்சு. நம்ம இப்போ பிரம்ப்டனை நோக்கி திருப்பி பயணிக்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் கைஸ். நான் போகிற வழியில் நான் நிறைய இடம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மக்களே, இது வந்து நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன் ஆரஞ்ச்வில்லேருந்து பிரம்ப்டனை நோக்கி. இப்படி போகிற வழியில் இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா காடு தான், இங்கிட்டும் பார்த்தீங்கன்னா காடு தான். இங்கே வந்து வயல் ரொம்ப ஃபேமஸ் பாருங்கள். ஃபுல்லாக சோளம் தான் வந்து இங்கே விவசாயத்துக்கு ரொம்ப பாவிப்பாங்க. சோகம் வந்து என்னென்னா இது அவ்வளவுமே அழிஞ்சிருங்க இன்னும் கொஞ்ச நாளில். பார்த்துட்டு வாங்க மக்களே. பிரம்ப்டன் நெருங்கிட்டோம். எப்படி பிரம்ப்டன் நெருங்கிட்டோம்னா, நம்ம பிரம்ப்டன் உள்ளுக்கு ஆகும்போதே பெரிய பெரிய வீடுக பார்ப்பீங்க. ஸோ பிரம்ப்டனில் மட்டும்தாங்க லைக் மோஸ்ட்லி இப்படி புது ப்ராப்பர்ட்டிஸ், புது பில்டிங் பார்ப்பீங்க. இதெல்லாம் வீடுக. ஸோ பிரம்ப்டன் நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ஹவுசிங்ங்க, ஹவுசிங் ஸ்கீம்ஸ். எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கும். கைஸ்
ஃபைனலி பிரம்டன் வந்துட்டோம். எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது, ரோடெல்லாம் பெருசாகிடுச்சு. சின்னொரு டவுனில் இருந்து, கிராமத்தில் இருந்து நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ இப்படி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இனி போகிற வீடியோஸில் வந்து நிறைய இடம் பார்ப்போம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அண்ட் தேங்க்ஸ் guys for watching. See you in the next video. Bye bye.